ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து எஸ்டபிள்யூபி. ஓகே, எல்லாருக்குமே எஸ்ஐபி பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கும், சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். ஸோ எஸ்டபிள்யூபினா சேம் சிஸ்டமேட்டிக் பட் வித்ட்ராயல் பிளான். ஓகே, ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, எவ்ரி மந்த் ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட் ஆர்டி மாதிரி போட்டுகிட்டே வருவீங்க. உங்களுக்கு எப்போ தேவையோ அது வித்ட்ரா பண்ணிக்கலாம். எஸ்ஐபி பொறுத்தவரையும் நீங்கள் லாங் டேர்ம் அல்லது 5+ இயர்ஸ், மெயினாக 7 இயர்ஸ் ப்ளஸ் வச்சிருக்கிறது தான் உங்களுக்கு வந்து பெனிஃபிஷியலாக இருக்கும். ஏன்னா வந்து இது எல்லாமே மார்க்கெட் லிங்க்டு. மார்க்கெட் லிங்க்னா மார்க்கெட்டில் நிறைய வாலட்டாலிட்டி இருக்கும், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ அதெல்லாம் கவர் அப் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து லாங் டேர்ம் வச்சுருக்கணும் ஆவரேஜாக. ஓகே, ஸோ பட் நம்ம வந்து எவ்ரி மந்த் இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஸோ இதில் எஸ்ஐபி எஸ்டபிள்யூபி டெர்மினாலஜிலே உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். அது இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், இது வித்ட்ராயல் பிளான். ஸோ அகெயின் மார்க்கெட்லேருந்து வித்ட்ரா பண்ண போகிறோம். எப்படி நம்மளால வித்ட்ரா பண்ண முடியும்? ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா தான் நம்மளால வித்ட்ரா பண்ண முடியும். ஓகே, ஸோ சிஸ்டமேட்டிக் வித்ட்ராயல் பிளான்ங்கிறது மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க சம் நம்பர் ஆஃப் இயர்ஸ், அதை வித்ட்ரா பண்ண போகிறீங்க. ஸோ இப்படியும் எடுத்துக்கலாம். இன்னொரு டைப் என்ன மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னா, லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு அமௌண்ட் போட்டுட்டீங்க, போட்டுட்டு ஒரு ஃபண்ட் செலக்ட் பண்ணி போட்டுட்டீங்க. அதுக்கப்புறம் அதுலேருந்து எவ்ரி மந்த்தோ இல்லை 3 months ஒன்ஸோ இல்லை ஆனுவலி ஒரு அமௌண்ட்டோ வித்ட்ரா பண்ணுறீங்க. ஸோ அதுதான் வந்து சிஸ்டமேட்டிக் வித்ட்ராயல் பிளான். ஸோ ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட்டோ ஒரு வேரியபிள் அமௌண்ட்டோ இல்லை எவ்வளோ யூனிட்ஸ் உங்களுக்கு தேவையோ அவ்வளோ வந்து நீங்கள் ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ண ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து ஒரு ஸ்பெசிஃபிக் இன்டர்வல்ஸ், அந்த இன்டர்வல்ஸ் ஒரு ஃப்ரீக்குவன்சி, அது வந்து மந்த்லி ஃப்ரீக்குவன்சியாக இருக்கலாம், குவார்ட்டர்லி பேமெண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஆனுவல் பேமெண்ட்டாக இருக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் வித்ட்ரா பண்ணுறது தான் வந்து எஸ்டபிள்யூபி. ஸோ இப்போ இந்த எக்ஸ்ப்ளனேஷன் புரிஞ்சிருந்ததுன்னா இது யாருக்கான ஸ்கீம்ங்கிறதும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே, இப்போ சேலரி கிளாஸ், பிஸ்னஸ் பீப்புள் எல்லாமே வந்து எஸ்ஐபி போட முடியும். சப்போஸ் ஏதாவது இன்சென்டிவ் வருது, போனஸ் வருதுன்னா ஒரு லம்சம் அமௌண்ட் போட முடியும். பட் அந்த லம்சம் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி அதுலேருந்து வித்ட்ரா பண்ணணும்னா அப்போ அந்த லம்சம் அமௌண்ட் கண்டிப்பாக ஜாஸ்தியான அமௌண்ட்டை தான் இருக்க முடியும். ஓகே, ஸோ இது மெயினாக எஸ்டபிள்யூபி வந்து யாருக்கு யூஸ் ஆகும்னா, எந்த மாதிரி இன்வெஸ்டர்ஸ்க்கு யூஸ் ஆகும்னா, ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து ரிட்டையர்ட் பீப்புள். ஓகே, ஸோ ரிட்டையர்மெண்ட் அப்போ வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு செட்டில்மெண்ட் அமௌண்ட் வரும், ஒரு கிராஜுவிட்டி அமௌண்ட்டோ ஒரு பிஎஃப் அமௌண்ட்டோ அந்த மாதிரி ஒரு அமௌண்ட் வரும். மினிமம் ஒரு 20 lakhs, 10 lakhs, 15 lakhs, அதுக்கு மேலே கூட வரலாம். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த அமௌண்ட்டில் ஒரு பார்ட்டோ இல்லை ஃபுல் பார்ட்டோ நீங்கள் லம்சமாக ஒரு ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதை வந்து எஸ்டபிள்யூபியாக போடலாம். அதாவது எனக்கு மந்த்லி இவ்வளோ அமௌண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போடலாம். அப்படி இல்லை, ரிட்டையர்மெண்ட்டுக்கெலாம் இன்னும் டைம் இருக்குது நிறையா, பட் இப்போ எனக்கு எஸ்டபிள்யூபி போடணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சின்ன அமௌண்ட்டுக்கு எஸ்டபிள்யூபி அந்தளவுக்கு பெனிஃபிஷியலாக இருக்காது. ஒரு பல்க் அமௌண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் வந்து அவங்களோட ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சேல் பண்ணியிருப்பாங்க, அதுலேருந்து அவங்களுக்கு வந்து ஒரு அமௌண்ட் கிடச்சிருக்கும். அதை வந்து திருப்பி இப்போ இல்லை ரியல் எஸ்டேட் வேல்யூ எங்கேயோ போயிடுச்சு. ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது அதை திருப்பி ரீஇன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஒரு பல்க் அமௌண்ட் இருந்தால் ஒரு பார்ட் அமௌண்ட் ரீஇன்வெஸ்ட் பண்ணலாம் எஸ்டபிள்யூபி ஃபண்ட்ஸில். ஓகே, ஸோ எஸ்டபிள்யூபிங்கிறது தனியாக ஒரு ஃபண்டு அந்த மாதிரி கிடையாது. நார்மலாக நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் செலக்ட் பண்ணுறீங்கல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு, அதே தான். அதில் வந்து லம்சமாக போட்டுட்டு அதுலேருந்து வித்ட்ரா பண்ணுற மாதிரி நீங்கள் செட் பண்ணுறது தான் இதர் மந்த்லி வித்ட்ராயல் ஒரு ஆனுவல் வித்ட்ராயல், குவார்டர்லி வித்ட்ராயல், அது மாதிரி இது பண்ணுறது தான் வந்து இந்த எஸ்டபிள்யூபி. ஸோ இப்போ இல்லை எனக்கு வந்து நான் இந்த 2 கேட்டகரியிலையுமே வரல, அதாவது நான் இப்போ இந்த ரிட்டையர்மெண்ட் கேட்டகரியிலையும் வரல, எனக்கு வந்து இந்த மாதிரி பல்க் அமௌண்ட்டும் எனக்கு இல்லை, ஆனால் நான் எஸ்டபிள்யூபி போடணும் அப்படின்னா இப்போ நீங்கள் போட முடியாது. நீங்கள் இப்போதைக்கு எஸ்ஐபி போடணும். மினிமம் 10 years 20 years போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கார்பஸ் அமௌண்ட்டை நீங்கள் எஸ்டபிள்யூபியாக அதை வித்ட்ரா பண்ணாமல், அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அந்த கார்பஸ் அமௌண்ட்டை நீங்கள் எஸ்டபிள்யூபியாக கன்வெர்ட் பண்ணி அந்த 20 years இல்லை 15 yearsக்கு அப்புறம் அது மந்த்லி ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற மாதிரி அது மாதிரி தான் நம்ம பண்ண முடியும். ஓகே, ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு, இந்த கான்செப்டை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ எப்படி நீங்கள் வித்ட்ராயல் பண்ணுவீங்கன்னா, இதர் நீங்கள் வந்து இது மாதிரி ஃபிக்ஸட் அமௌண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபண்டில் வந்து கொடுத்துடலாம். மந்த்லி எனக்கு 50,000 வேணும், 30,000 அந்த மாதிரி கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்களாவே மேனுவலாக போய் செல் பண்ணலாம். இப்போ லம்சமில் ஒன்று போடுறோம், அதுக்கு லாக்இன் பீரியட்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன்.
அதாவது இஎல்எஸ்எஸ் ஃபண்ட் மாதிரி கிடையாது. லம்சம்ல ஒன்று போடுறோம் அப்படின்னா நம்ம வேணும்னா இத்தனை யூனிட்ஸ்னு அலாட் ஆகும்ல மியூச்சுவல் ஃபண்டில். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் ஃபண்ட் ஒன்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து 1 லேக் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. 1 லேக்குக்கு வந்து ஒரு 1000 யூனிட்ஸ் அலாட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. என்ஏவியை பொறுத்து 1000 யூனிட்ஸ் அலாட் ஆகுது அப்படின்னா எனக்கு வந்து 50%, அதாவது 500 யூனிட்ஸ் மட்டும் செல் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணி உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஜஸ்ட் மேனுவல் வித்ட்ராயல். அப்படி இல்லாமல் எஸ்டபிள்யூபியில் அந்த ஃபண்ட்லேயே நீங்கள் வந்து கன்வெர்ட் டு எஸ்டபிள்யூபி அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதில் அமௌண்ட்டும் ஃப்ரீக்வன்சியும் கேட்கும். அதை நீங்கள் ஃபீட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட லிங்க் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அந்த அமௌண்ட் வந்து ஃபெச் ஆகி வந்துடும். ஓகே. ஸோ இப்போ அஹ், நான் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன். இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து பல்க் ஃபஸ்ட்டு ஒரு 2 டைப்ஸ் ஆஃப் ஆடியன்ஸ் சொல்லணும். ஒன்று ரிட்டையர்மெண்ட், இல்லைன்னா வந்து இந்த மாதிரி லேண்ட் செல்லிங் அந்த மாதிரி. அஸ்யூமிங் ஒரு ஒரு ஃபண்டில் வந்து எஸ்டபிள்யூபி மெத்தடில் வந்து 2 crores இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து அடுத்த 20 இயர்ஸ்க்கு எவ்ரி மந்த் வந்து ஆனுவல் எவ்ரி மந்த் வந்து மந்த்லி வித்ட்ராயல் வந்து 1.5 lakhs அப்படின்னு நான் ஸ்பெசிஃபை பண்ணுறேன் அப்படின்னா அஸ்யூமிங் 12.1% ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ். ஓகே. ஆக்சுவலி வந்து எஸ்டபிள்யூபி நம்ம இந்த ஸ்கீம் எதில் அப்ளை பண்ண போகிறோம்? ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் தான் அப்ளை பண்ண போகிறோம். மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது இட் இஸ் மார்க்கெட் லிங்க்டு. மார்க்கெட் அப்பாக இருக்கலாம், டவுனாக இருக்கலாம். அப்போ நம்ம எவ்ரி இயர் இந்த ரிட்டர்ன்ஸ் பர்சன்டேஜ் வரும் அப்படின்னு 100% சொல்ல முடியாது. ஸோ இது பியூர் அசம்ஷன் தான். ஓகே. அஸ்யூமிங் ஆன் அண்ட் ஆவரேஜ் ஒரு 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 வருஷம் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கூட இருக்கலாம். பிரின்சிபலோட மைனஸ் காட்டலாம். நெக்ஸ்ட் இயர் மார்க்கெட் அப் ஆகி 12% ரிட்டர்ன் காட்டலாம். அதுக்கு அடுத்த வருஷம் 15% காட்டலாம். அதுக்கு அடுத்த வருஷம் 8% காட்டலாம். ஸோ நான் ஆன் ஆவரேஜ் 12%ன்னு ஜஸ்ட் அசம்ஷனுக்காக மட்டுமே போட்டிருக்கேன். இது வந்து கேரண்டீட் ரிட்டர்ன் கிடையாது. ஓகே. அந்த மாதிரி 1.5 அடுத்த 20 இயர்ஸ்க்கு நான் வித்ட்ரா பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் அப்படியே இருக்கும். நான் அதுலேருந்து வட்டி மாதிரி நான் வாங்குறேன். எஃப்டிக்கு மந்த்லி இன்ட்ரெஸ்ட் வட்டியில் அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த 1.5 நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இதை வந்து நான் 20 இயர்ஸ்க்கு வாங்குற மாதிரி அதில் போடுறேன் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 12 months. ஓகே. மல்டிப்ளைட் பை 20 இயர்ஸ். அப்போ நான் எவ்வளோ வித்ட்ரா பண்ணியிருப்பேன்? 3.6 வித்ட்ரா பண்ணியிருப்பேன். ஓகே. அதுதான் இங்கே டோட்டல் வித்ட்ராயல்ல வந்திருக்கு. ஓகே. பட் என்னோட கார்பஸ் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா ஏன் வந்து 3.6 வித்ட்ரா பண்ணது போக அந்த ஃபண்டில் அஸ்யூமிங் 12.1% ரிட்டர்ன் பெர் ஆனம். ஓகே. இதை நீங்கள் குறைச்சிங்கன்னா அது இந்த மாதிரி குறையும். ஓகே. அஸ்யூமிங் 12.81% ரிட்டர்ன் பெர் ஆனம் என்னோட கார்பஸ் வந்து 2Cங்கிற இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கார்பஸ் வந்து 7Cயாக மாறி இருக்கும். ஸோ இதில் என்னென்ன அசம்ஷன் இருக்குது? ஃபஸ்ட்டு வந்து அந்த இன்வெஸ்டர் கொண்டு வர வேண்டிய அமௌண்ட் வந்து இவ்வளோ ஹையர் அமௌண்ட். நெக்ஸ்ட் வந்து இந்த 1.5ங்கிறது அவனோட மந்த்லி நீட் அப்படிங்கிறது ஒரு அசம்ஷன். நெக்ஸ்ட் வந்து தோ இட் இஸ் மார்க்கெட் லிங்க்ட் ஆன் அண்ட் ஆவரேஜ். இப்போ ஒரு இயர் நெகட்டிவ் ரிட்டர்ன், ஒரு இயர் பயங்கர பாசிட்டிவ் ரிட்டர்ன், இன்னொரு இயர் ஆவரேஜ் ரிட்டர்ன், இந்த மாதிரி போட்டு 12.1% வந்தது அப்படின்னா அடுத்த 20 வருஷத்துக்கு இந்த 2Cக்கு 3.6C வித்ட்ரா பண்ணியிருப்பான். எவ்ரி மந்த் வித்ட்ராயல் மாதிரி பண்ணியிருப்பான். ஆனால் அது போக அவனோட கார்பஸ் ஃபண்ட் 2Cங்கிறது 7C ஆயிருக்கும். எப்படி ஆயிருக்கும் அப்படின்னா இப்போ 2C இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் 1.5 lakhs தான் அவங்க வித்ட்ரா பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது மீதி 2C மைனஸ் 1.5 lakhs வந்து மார்க்கெட்டில் தான் இருக்கும் அந்த அமௌண்ட்டு. அதுக்கு காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு இருக்கும். நீங்கள் மந்த்லி வித்ட்ரா பண்ணுற அமௌண்ட் ரொம்ப மைனர் அமௌண்ட் வென் கம்பேர்ட் டு த டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அது போக மீதி இருக்கிறதுக்கு காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட், திருப்பி காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் அப்படி 20 இயர்ஸ் ஆட் ஆகி உங்களோட கார்பஸ் அமௌண்ட் வந்து ஈவன் ஆஃப்டர் வித்ட்ராயல் ஆஃப் 3.6 7.7C இருக்கும். பட் ப்ரொவைடட் மார்க்கெட் இஸ் giving a average return of 12.1%. But in practical case this may or may not be feasible. ஸோ இதை நீங்கள் மினிமலாக போட்டு கூட நீங்கள்
ரன் பண்ணி பார்க்கலாம். 12க்கு பதிலாக 8, 10, 9 அது வரைக்கும் போட்டு கூட ரன் பண்ணி பார்க்குறோம். இது ஜஸ்ட் நான் இந்த எஸ்டபிள்யூபி கான்செப்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் சொல்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து இது வந்து நான் ரிட்டையர்மெண்ட் ஆங்கிள் இல்லை வந்து ஒரு லேண்ட் சேல் ஆங்கிளில் சொல்கிறேன். இப்போ நான் வந்து நார்மல் பர்சன், இப்போ நான் என்னால் எஸ்டபிள்யூபிலாம் உங்களால் போட முடியல ஒரு இன்வெஸ்டரால். ஓகே, ஆனால் வந்து மந்த்லி 20,000 எஸ்ஐபி கட்ட முடியும் 20 இயர்ஸ் அப்படி கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட அவங்க வந்து இந்த ரெண்டு கேட்டகரியிலையும் வரல. மந்த்லி எஸ்ஐபி போடுறாங்க, சிங்கிள் ஃபண்ட்லேயே போடுற மாதிரியே வச்சுப்போம். ஓகே, 20,000 ஃபார் 20 இயர்ஸ். ஓகே, நடுவில் எதுவும் வித்ட்ரா பண்ணல 20 இயர்ஸ். அப்போ அவங்க எவ்வளோ கட்டியிருப்பாங்க? இப்போ ஒரு வருஷத்துக்கு நான் வந்து வெறும் பிரின்சிபல் மட்டும் சொல்கிறேன். 20,000 இன்ட்டு 12 வருஷத்துக்கு 2.4 lakhs கட்டியிருப்பாங்க. அந்த அமௌண்ட் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணல, ஸ்டெப் அப்பும் பண்ணல எஸ்ஐபியை. ஸோ கிட்டத்தட்ட 48 lakhs இன்வெஸ்டட் அமௌண்ட். அவங்களோட 20 இயர்ஸ்க்கு அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் அக்ராஸ் தி ஸ்பேன் ஆஃப் 28 இயர்ஸ் 48 lakhs. ஓகே, 20 இயர்ஸ்க்கு அப்புறம். ஓகே, ஏன்னா இப்போ அவங்க அந்த இன்வெஸ்டர் எந்த கேட்டகரியில் வராங்க? ரிட்டையர்மெண்ட் கேட்டகரியிலையும் வரல, அவங்கள்ட்ட பல்க் அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லை. ஓகே, அப்படி இருக்கும்போது அவங்க இப்போதான் இந்த எஸ்டபிள்யூபி கான்செப்டே தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ எஸ்ஐபி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க, 20 இயர்ஸ் வெயிட் பண்ணுறாங்க. 20 இயர்ஸ் கழிச்சு அவங்களோட பிரின்சிபல் அமௌண்ட் மட்டும் இவ்வளோ இருக்குது. நான் வந்து இது கொடுத்த ரிட்டர்ன்ஸே நான் எடுத்துக்கல. ஓகே, அந்த பிரின்சிபல் அமௌண்ட்டை மட்டும் அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் வந்து சப்போஸ் எனக்கு வந்து இதோட சேர்ந்து 2C ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆக்சுவலி மந்த்லி எஸ்ஐபி 20 இயர்ஸ் கட்டி இன்வெஸ்டட் அமௌண்ட் வந்து ஹஸ் பிகம் அ கார்பஸ் ஆஃப் 2C. அங்கேயும் நான் என்ன அசியூம் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஆனுவல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 12.5%ன்னு அசியூம் பண்ணிக்கிறேன். அப்படி ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து 20 இயர்ஸ்க்கு அப்புறம் இதை எஸ்டபிள்யூபியாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ எஸ்ஐபி முடிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ வந்து அவங்க கன்வர்ஷன் போடுறாங்க, அது எஸ்டபிள்யூபியா. எந்த அமௌண்ட்டு நீங்கள் மந்த்லி கட்டின அமௌண்ட்டு அது கொடுத்த ஆவரேஜ் ஆனுவல் ரிட்டர்னோட சேர்ந்து வந்த அமௌண்ட்டை வந்து எஸ்டபிள்யூபியா கன்வெர்ட் பண்ணுறீங்க. அப்படி கன்வெர்ட் பண்ணால் அவங்க வந்து என்ன கண்டிஷன் வைக்கிறாங்கன்னா 2 lakhs ஃபார் நெக்ஸ்ட் 20 இயர்ஸ். இது மாதிரி ஒரு கண்டிஷன் வச்சு எஸ்டபிள்யூபியா கன்வெர்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இது பாசிபிளா? அப்பாசிபிள். பட் நம்ம இந்த விஷயத்தில் என்ன நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, நெக்ஸ்ட் 20 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த கார்பஸ் அமௌண்ட்டில் அவங்க 2 lakhs விட்றோம். இப்போ 2026 நம்ம இருக்கும். நெக்ஸ்ட் 20 இயர்ஸ்க்கு அப்புறம் 2046 இந்த 2 lakhsோட வேல்யூ என்னங்கிறது பார்க்கணும். இப்போ 2 lakhsோட வேல்யூவும் 20 இயர்ஸ்க்கு அப்புறம் 2 lakhsோட வேல்யூ ஒன்றா இருக்க போகிறது இல்லை. ஏன்னா இன்ஃப்ளேஷன், பணவீக்க விகிதம்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அதை நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஒன் செகண்ட். ஸோ 20 இயர்ஸ் கழிச்சு 2 lakhsங்கிறது இட் இஸ் நத்திங் பட் இப்போ இப்போ இன்னைய டேட்டில் இருக்கிற அமௌண்ட் வந்து 51,700. அதாவது அசியூமிங் இன்ஃப்ளேஷன் ரேட் டு பி 7%. ஓகே, 20 இயர்ஸ் கழிச்சு நமக்கு வந்து இந்த இன்வெஸ்டர் வந்து எஸ்ஐபியை எஸ்டபிள்யூபியை கன்வெர்ட் பண்ணி அந்த கார்பஸை எடுத்து நெக்ஸ்ட் 20 இயர்ஸ்க்கு, அதாவது 2046 2066 வரையும் எனக்கு மந்த்லி 2 lakhs வேணும் அப்படின்னு போட்டாங்கன்னா உங்களுக்கு மந்த்லி 2 lakhs கிடைக்கும். பட் அன்னைக்கு அந்த 2 lakhsோட வேல்யூ என்ன அப்படின்னா, அந்த 2 lakhsக்கு நீங்கள் என்ன பொருள் வாங்க முடியும்னா, இன்னைக்கு 51,700க்கு நீங்கள் என்ன எக்ஸ்பென்சஸ் பண்ணுறீங்களோ அந்த அந்த அளவு தான் அன்னைக்கு 20 இயர்ஸ் கழிச்சு பண்ண முடியும். ஸோ நீங்கள் இப்போ எஸ்ஐபி போட்டு அதுக்கப்புறம் எஸ்டபிள்யூபியாக கன்வெர்ட் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த இன்ஃப்ளேஷனை கால்குலேட் பண்ணி இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் வேல்யூவாக தான் அது. ஏன்னா அதோட ஃபியூச்சர் காஸ்ட் வேறு. ஓகே, இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியுதா? இன்னைக்கு கோல்டோட ரேட்டு வந்து 13,000 பெர் கிராம். 20 வருஷம் கழிச்சு எவ்வளோ இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. 50,000 இருக்கலாம், 60,000 இருக்கலாம். ஸோ இன்னைக்கு ஒரு 13,000 இருந்தால் ஒரு கிராம் வாங்க முடியும். ஆனால் 20 வருஷம் கழிச்சு 13,000 இருந்தால் ஒரு கிராம் வாங்க முடியாது. அதுதான் நான் வந்து இந்த ஏன்னா வந்து ப்ரைஸ் ரைஸ் ஆகும். ஓகே, ஸோ அதை அசியூம் பண்ணி நான் பண்ணேன் அப்படின்னா நமக்கு இப்போ வந்து அது அட்ராக்டிவாக தெரிஞ்சாலுமே
இப்போ நான் எஸ்ஐபி 20 வருஷம் கழிச்சு போடுறேன், 20 வருஷம் போடுறேன், 20 வருஷம் கழிச்சு அது எஸ்டபிள்யூபியாக கன்வெர்ட் பண்ணும்போது அப்போ எனக்கு இவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படிங்கிறது இப்போ அட்ராக்டிவாக இருக்கும். ஆனால் அப்போ அதோட வேல்யூ இன்னைய வேல்யூக்கான இன்னைய வேல்யூ வந்து 51,700 தான் இருக்கும். ஸோ இதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும் எஸ்டபிள்யூ போகிறதுக்கு முன்னாடி. ஓகே, பட் ஆனால் இந்த ரெண்டு எக்ஸாம்பிளுமே நான் வந்து ரிட்டர்ன் ரேட் 12% அசியூம் பண்ணியிருக்கேன். பட் அந்த மாதிரி அசியூம் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து எஸ்டபிள்யூபிங்கிறது எஃப்டி கிடையாது. இல்லை, நம்ம மார்க்கெட்டில் தான் மியூச்சுவல் ஃபண்ட் அகெயின் மார்க்கெட்டில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் போகுது. ஸோ கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ் இல்லை, மார்க்கெட் லிங்க்டு ரிட்டர்ன்ஸுங்கிறதுனால உங்களுக்கு volatile ஜாஸ்தி இருக்கும். இப்போ நீங்கள் விட்ராயல் கொடுக்குறீங்கல்ல, மந்த்லி எஸ்டபிள்யூபியில் போட்டுட்டு விட்ராயல் கொடுக்குறீங்களா, சில மந்த்ஸ் வந்து நீங்கள் மந்த்லி ஃபர்ஸ்ட் வீக் விட்ராயல் கொடுக்குறீங்க ஏதாவது ஒரு பர்டிகுலர் டேட்டில், அன்னைக்கு மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட 1% டவுன் ஆயிருக்கு நிஃப்டி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஓவராலாக எல்லாமே டவுன் நெகட்டிவ் சென்டிமெண்ட் இருக்கும் போது கண்டிப்பாக என்ஏவி நெட் அசெட் வேல்யூ வந்து கம்மியாக இருக்கும் மார்க்கெட் டவுனாக இருக்கும்போது. அப்போது அதே அமௌண்ட் 2 lakhs விட்ரா பண்ணுறதுக்கு சிஸ்டம் என்ன பண்ணும், நிறைய யூனிட்ஸ் விற்றா தான், ஏன்னா என்ஏபி கம்மியாயிடுச்சு, ஸோ நிறைய யூனிட்ஸ் விற்றா தான் அந்த 2 lakhs வரும். அதே இன்னொரு மாதம் நல்லா நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் அன்னைக்கு நீங்கள் விட்ராயல் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கீங்க, அன்னைக்கு மார்க்கெட் நல்ல அப்பா இருக்குது, ஸோ என்ஏபி காஸ்ட்லியாக இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஸோ சீக்கிரம் உங்கள் யூனிட்ஸ் ரொம்ப மார்க்கெட் நீங்கள் எஸ்டபிள்யூபி போட்டதுலேருந்து அடுத்த 5 years மார்க்கெட்டே ரொம்ப நெகட்டிவ் சைட் போயிட்டு இருக்கு அப்படின்னா உங்களோட நிறைய யூனிட்ஸ் சீக்கிரம் எக்ஸாஸ்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இது வந்து ஹிடன் ரிஸ்க். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் டெப்ட் ஃபண்ட்ஸ் செலக்ட் பண்ணி, கடன் பத்திரம் சொல்லுவோம்ல, டெப்ட் ஃபண்ட் செலக்ட் பண்ணி அதில் வந்து நீங்கள் எஸ்டபிள்யூபி போட்டிங்கன்னா இந்த அளவுக்கு volatile இருக்கு. அதுவும் உங்களுக்கு வந்து மார்க்கெட் லிங்க்னாலுமே இந்த அளவுக்கு உங்களுக்கு volatility இருக்காது. ஓகே, ஸோ இது வந்து பெரிய மைனஸ் பாயிண்ட் எஸ்டபிள்யூபியில். அகைன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பல்க் அமௌண்ட் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது வந்து சூட் ஆகும். ஓகே, ஏன்னா பணவீக்க விகிதம்னால நமக்கு வந்து அந்த மணியோட ஃபியூச்சர் வேல்யூ மாறும்போது நமக்கு வந்து அது வந்து எந்த அளவுக்கு நம்மளோட ரெக்குவயர்மெண்ட்டுங்கிறத பொறுத்து தான் இருக்கு. இப்போ ஒருத்தவங்க ரிட்டையர் ஆகுறாங்க, அவங்க வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அஸ்யூமிங் 20 lakhs அவங்களுக்கு அமௌண்ட் கிடைக்குது. இந்த மந்த் ஒருத்தவங்க ரிட்டையர் ஆகிறாங்க, ஓகே, அவங்களுக்கு இந்த அமௌண்ட் கிடைக்குது. ஓகே, ஸோ அவங்க பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டபிள்யூபியில் இம்மிடியட்டாக போட்டுடுறாங்க. 8% ரிட்டர்ன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக நீங்கள் 20 yearsக்கு வந்து 24 lakhs, அதாவது 20 lakhs இன்வெஸ்ட் பண்ணால் தான் மந்த்லி விட்ராயல் 10,000 20 yearsக்கு எடுக்க முடியும். இதே நீங்கள் இங்கே மந்த்லி விட்ராயல் 30,000 போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே சொல்லிடும் 20 yearsக்கு எடுக்க முடியாது, அவ்வளோ இயர்ஸ்க்கு எடுக்க முடியாது, ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் கம்மியாக இருக்குது. ஓகே, ஸோ 20,000 போட்டு பார்ப்போம், அதே 20 yearsக்கு அதுக்கும் அதே தான் வந்து. ஸோ ஒரு 10,000 தான் நம்ம விட்ரா பண்ண முடியும். 15,000 நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். 15,000 8% நான் சொல்லுவேன், 15,000 எடுத்துக்கலாம். இப்போ ரிட்டையர்மெண்ட் ஆகுறவங்க இவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி கரெக்டான ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணி எஸ்டபிள்யூபி போட்டாங்கன்னா அஸ்யூமிங் 8% ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ். ஸோ நான் ஃபஸ்ட்டு 12% சொன்னேன், இப்போ 8% இறங்கிட்டேன். இப்போ தெரியும் உங்களுக்கு மார்க்கெட் வந்து ரொம்ப volatile ஜாஸ்தியாக இருக்குது, கொஞ்சம் நெகட்டிவ் சென்டிமெண்ட் இருக்கனால நான் இது மாதிரி சொல்கிறேன். ஓகே, ஸோ இதை மைண்ட் பண்ணிக்கணும். ஆனால் இப்போ அவங்களுக்கு 15,000, அந்த ரிட்டையர்மெண்ட் ஆனவங்களுக்கு இப்போ 15,000 மேபி சஃபிஷியண்ட்டாக இருக்கலாம். மேபி அவங்களோட மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் மட்டும் கூட கவர் பண்ணலாம். பட் இன்னொரு 2 வருஷம் கழிச்சு இதே 15,000 அவங்களுக்கு பத்தாம போகும். அப்போ என்ன பண்ணுவாங்க, அதை வந்து 30,000 மாற்றுவாங்க. அப்போ இன்னும் நிறைய யூனிட்ஸ் செல் ஆகும். செல் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இதில் அசல்லேருந்து கொஞ்சம் மைனஸ் ஆகிட்டே, ஜாஸ்தி மைனஸ் ஆகிட்டே வரும்போது இந்த நம்பர் ஆஃப் இயர்ஸும் கம்மியாகும். இப்போ நமக்கு இதை 30,000 மாற்றிங்கன்னா நமக்கு ஒரு எரர் வந்தது பார்த்தீங்களா. இப்போ எனக்கு மந்த்லி விட்ராயல் 30,000 20 வருஷத்துக்கு போட்டேன்னா என்ன சொல்லுது, இன்வெஸ்ட்மெண்ட் ஓன்ட் லாஸ்ட் ஃபார் த டிசையர்ட் பீரியட். இந்த அமௌண்ட்டுக்கு இவ்வளோ விட்ராயல் அடுத்த 20 yearsக்கு பண்ண முடியாது. ஓகே, அப்போ அவங்களோட மந்த்லி கமிட்மெண்ட் 15,000லேருந்து டபுள் ஆகுது ஃபார் சம் ரீசன்ஸ். அப்படிங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளால இவ்வளோ அமௌண்ட் விட்ரா பண்ண முடியாது, கம்மியாக தான் விட்ரா பண்ண முடியும் அடுத்த 20 yearsக்கு. இல்லைனா நீங்கள் நம்பர் ஆஃப் இயர்ஸ் கம்மி பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணும். ஓகே, ஸோ நீங்கள் இந்த கேல்குலேட்டரில் போட்டு பார்த்துட்டு கால்குலேட் பண்ணிட்டு கூட அவங்களுக்கு கைட் பண்ணலாம் நீங்கள். ஓகே, இப்போது எப்போதுமே இந்த கார்பஸ் ஃபண்டு, ஒரு சின்ன லாஜிக் சொல்கிறேன். எப்போதுமே இந்த கார்பஸ் ஃபண்டு நம்ம சொல்கிறோம்ல,
இப்போ ஒரு ஒருத்தவங்க அந்த பல்க் அமௌண்ட் வச்சுருக்கிறவங்களோ, அது எப்படி வந்து நம்ம கேல்குலேட் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நமக்கு மந்த்லி எவ்வளோ நீட் இருக்குது. ஓகே, எக்ஸ்பென்சஸ் மட்டும் நான் சொல்கிறேன். லக்ஸரி அதெல்லாம் விட்டுருங்க. பேசிக் எக்ஸ்பென்சஸ் மந்த்லி, பேசிக் எக்ஸ்பென்சஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவை. ஓகே, அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு மந்த்லி லிஸ்ட் அவுட் பண்ணிக்கிறீங்க. இப்போ இருக்கிற இன்ஃப்ளேஷன் ரேட்டுக்கு மந்த்லி 50,000 தேவை அப்படின்னு வச்சுக்கோங்க. இது வந்து பெர் மந்த். ஓகே, இதை வந்து ஃபஸ்ட்டு ஆனுவலாக கன்வெர்ட் பண்ணுங்க. ஸோ ஆனுவலாக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 6 lakhs வரும். ஓகே, 50,000 into 12. ஸோ உங்களோட ஆனுவல் ரெக்குவயர்மெண்ட் ஒரு ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்கு 6 lakhs per annum. இதை வந்து 25ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்படின்னா 6 lakhs into 25, that is 1.5C. ஸோ இந்த அமௌண்ட் உங்களுக்கு வந்து கார்பஸில் நீங்கள் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு மந்த்லி அந்த பேசிக் எக்ஸ்பென்சஸ், உங்களுக்கான பேசிக் எக்ஸ்பென்சஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆஃப் 4ன்னு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இந்த மந்த்லி பேசிக் எக்ஸ்பென்சஸ் மீட் பண்ணுறதுக்கு எவ்ரி மந்த் விட்ராயல் போடுறதுக்கு உங்களுக்கு சூட் ஆகும். இது மாதிரி ஒரு பேசிக் கேல்குலேஷன் நீங்கள் வச்சுட்டு ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ இந்த மந்த்லி எக்ஸ்பென்சஸை நீங்கள் வந்து 50,000லேருந்து 25,000 ஆக்குறீங்கன்னா அது அந்த மாதிரி இது 3 lakhs ஆகும், இது 75 lakhs ஆகும். உங்களோட கார்பஸ் நீடு வந்து 75 lakhs ஆகும். ஓகே, ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோவில் எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து நம்மளோட சேனலோட லிங்க்கை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.